இன்னைக்கு எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோல அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்ணிருக்காங்க. நேத்துல இருந்து என்னப்பா சர்ப்ரைஸ், அதாவது வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வர போறாங்களா இல்ல வெளியே போன கண்டஸ்டன்ட் வர போறாங்களா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட உருட்டுகள். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சப்பையா சும்மா பிளான் பண்ணோம், பில்டப் மட்டும் கொஞ்சம் பெருசா கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வீடியோ மெசேஜ் கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோ மெசேஜ்ல குறிப்பா ஆரி அவரை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா சீசன் 4ல இருந்து அந்த அளவுக்கு ஃபயர் அவுட் ஒரு ஆள் நானு. சோ அப்படி இருக்கும்போது ஆரியை பார்த்தது உண்மையிலே எனக்கு சர்ப்ரைஸா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து பிரஜனுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது விஜயலட்சுமி வந்து பாத்தீங்கன்னா கனிக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க. எஃப்ஜே ஃப்ரெண்ட் வந்திருக்காரு, கமருதீன் ஃப்ரெண்ட் வந்து பேசுறாங்க. சோ இவங்க எல்லாம் பேசுறாங்கல, இதுல யார் யார் என்ன மாதிரி அட்வைஸ் கொடுத்தாங்க, அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா பிரஜனுக்கு ஆரி கொடுத்த அட்வைஸ் என்ன, அட்வைஸா இல்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சா அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அது என்ன அப்படின்றத டீடைலா பார்க்க போறோம். என்ன பொறுத்த வரைக்கும் ஆரி மாதிரி ஒரு ஆளை ஃப்ரெண்ட் வச்சுட்டு பிரஜன் வந்து எப்படி இப்படி கேம் ஆடுறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. எனிவேஸ் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஜயலட்சுமி கனி இவங்களோட கான்வர்சேஷன்ல இருந்து போலாம். இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, கனி நீ எதுக்கு வந்த இந்த வீட்டுக்குள்ள, எதுக்கு வந்த, சமைச்சு போறதுக்கு வந்த, அதாவது அவங்க சொல்ல நான் சொல்றேன், அதுக்கு வரல, அதாவது நீ வந்து இன்னொருத்தவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு வந்திரியா, டைட்டில் வின்னர் ஆக்கிறதுக்கு வந்திரியா இல்ல நீ டைட்டில் வின்னர் ஆக போறியா அப்படின்ற மாதிரி அவங்க அட்வைஸ் கொடுக்குறாங்க. அது என்னமோ உண்மைதான். ஏன்னா கனியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படின்றதுல அவங்க ஸ்கோப் இல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வீட்டுக்குள்ள எல்லாம் சமைச்சு போட்டு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லாரையும் கரெக்ட் பண்ணி கையில வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இப்போ வரைக்கும் ஆடிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு வந்து சபரி வந்து பகச்சக்கூடாது, ரம்யாவை பகச்சக்கூடாது, எஃப்ஜேவை பகச்சக்கூடாது, இவங்க எல்லாம் நம்மளோட நெருங்கிய உறவுகள் அப்படின்ற மாதிரி கனி ஒரு கேம் ஆடுறாங்களே, அது ரொம்ப நாள் நீடிக்காது. இன்னொன்று அவங்கள டைட்டில் வின்னர் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து கூட்டிக்கிட்டே போகாது. ஏன்னா இண்டிவிஜுவலாக மற்றவங்களை எதிர்த்து தான் ஆடணும். இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களை எதுக்குறவன் தான் இங்கே வந்து ஒன்று ஹீரோவாக இருப்பான் இல்லை வில்லனாக இருப்பான். இந்த ரெண்டுத்தில் ஒன்றுத்தில் அப்போ தான் வர முடியும். நீ யாரையும் எதிர்த்துக்க மாட்டேன், யாரையும் பகச்சிக்க மாட்டேன், எல்லாருக்கிட்டையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா ஒன்றுத்துலேயும் வர முடியாது. எனக்கு தெரிஞ்சு சபரி கேம் பிளேலாம் காலியாகிறதே அங்கே தான். எல்லாத்துக்கிட்டையும் நான் அன்பா இருப்பேன், எல்லாத்துக்கிட்டையும் நான் உண்மையா இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருந்தா நீ வீட்லயே இரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா எதிர்கருத்து நீ வச்சுதான் ஆகணும். என் தலைவன் ஆரி என்ன மாதிரி அதெல்லாம் ஒரு காலம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பிக் பாஸ் ஒவ்வொரு நாள் அப்படியே தீ பிடிக்கும், வீடியோ பத்திக்கிட்டு எரியும், மொத்த வீடியோ அகேன்ஸ்டா ஒருத்தனுக்கு அகேன்ஸ்டா நிற்கும். ஸோ அப்படிப்பட்ட கேம் ஆனவர் அவரோட ஃப்ரெண்டு பிரஜன் சொல்றது நமக்கு தான் கொஞ்சம் அசிங்கமா இருக்கு. ஆக்சுவலா இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரஜனுக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. நீ என்ன சொல்லிட்டு வந்தியோ அது எதுவுமே பண்ணலடா, என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவரும் கழிவுதான் ஊத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன். உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறது இந்த வீடை வேற எந்த வீடு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உண்மைதான். ஏன்னா பிரஜனுக்கு அத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ டேலண்ட் அவ்வளோ இருக்கு அப்படின்னும் போது இது எல்லாத்தையும் காமிக்க வேண்டிய வீடு தானே. ஸோ இந்த இடத்துல அதை காமிக்காம நீ என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நியாயமான கேள்வி தான், அதை காட்டணும். எனக்கு தெரிஞ்சு பிரஜனுக்கு உள்ள வரப்ப பார்த்தீங்கன்னா நானும் நம்பினேங்க. ஆக்சுவலாக பிரஜன் வந்து கொஞ்சம் நல்லா யோசிப்பார் அப்படின்னு நம்பினேன். ஆனால் இப்படி லூஸ் டாக் விடுவாருன்னு எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக பிரஜன் கிட்ட இருக்க பெரிய மைனஸே வந்து லூஸ் டாக் தான். எதுக்கு எடுத்தாலும் வார்த்தையை விடுறது என்ன, அதாவது ஒரு சீரியஸான கான்வர்சேஷன் போனதுக்கப்புறம் நீ வார்த்தையை விட்டா பரவாயில்ல, சும்மாவே நான் வார்னிங் கொடுக்குறேன், சும்மாவே நான் கேட்டு திறந்து விட சொல்கிறேன், சும்மாவே பார்த்தீங்கன்னா எப்படி பால் ஊற்ற சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சும்மாவே அவங்கள அடிக்கும் அந்த இது கர்மா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக லூஸ் டாக்கு. ஸோ பிரஜன் வந்து அது எப்போ கண்ட்ரோல் பண்ண போகிறாருன்னு தெரியல. ஆனால் ஆரி அதில் வந்து கொஞ்சம் இதை மட்டும் பேசியிருக்க மாட்டார், கண்டிப்பாக இன்னும் நிறைய விஷயம் பேசியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு ஓப்பனாக அட்வைஸ் பண்ண சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நீ உன்னோட கேம் பிளே என்ன அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் நிறைய பேரோட கேம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி கனியோட கேம் கூட சேஞ்ச் ஆகலாம்ல. அது விஜயலட்சுமி அவங்க சிஸ்டர் வந்து சொல்லும் போது ஓகே கண்டிப்பா வந்து அப்ப நம்ம தங்கச்சியே சொல்றானா கண்டிப்பா ஏதோ ஒன்று இருக்கு, நம்ம கேமை தப்பா ஆடுறோம் அப்படின்ற ஒரு தாட் வந்து அவங்களுக்கு வரும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை திருப்பி போயிட்டு அதே கிச்சனில் போயிட்டு குக்கரில் ஏதாவது ஒன்று வச்சு எடுத்துன்னு வந்து எல்லாரும் வாயிலும் ஊட்டுறாங்கன்னா அப்போ கனி வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வந்து குக்கு வித் கோமாளி தான் உங்களுக்கான கரெக்டான ஷோ அப்படின்னு நம்ம நிரூபிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா இவ்வளோ ஓப்பனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நீ வந்து மற்றவங்களை ஜெயிக்க வைக்க வரல, நீ ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அது கனி ஃபோக்கஸ் பண்ணணும். என்ன விஷயம், கனிக்கிட்ட இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா, அவங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்னென்ன தப்பு பண்ணுறாங்கன்னு கரெக்டாக நோட் பண்ணுறாங்க, அவங்க கூட இருக்கவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு இது வரைக்கும் நோட் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கேங்காகவே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கணும், இண்டிவிஜுவலாக விளையாட ஆரம்பிக்கணும். இங்கே சாண்ட்ரா பிரஜன் இண்டிவிஜுவல் இல்லைன்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆமா இண்டிவிஜுவல் இல்லை தான், அது இண்டிவிஜுவல் கேம் அவங்க ஆட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி வேற எவன் இங்கே இண்டிவிஜுவல் ஆடுறான் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. சபரிக்கு கனி சப்போர்ட், கனிக்கு சபரி சப்போர்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரோராக்கு கமருதீன் சப்போர்ட், கமருதீனுக்கு பார்வதி சப்போர்ட் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு சப்போர்ட்லேயே வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. இண்டிவிஜுவலாக எவன்டா ஆட போறீங்க? அதனால தான் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு டைட்டில் வின்னர் ஏன் கிடைக்கலன்னு தேடிட்டு இருக்கோம்ல. அதுக்கான சிம்பிளான ரீசனு, டைட்டில் வின்னர்ன்றவன் இண்டிவிஜுவலாக ஆடுறவன் தான் டைட்டில் வின்னராக இருக்க முடியும். அந்த குரூப் ஆடுறவங்களாம் டைட்டில் வின்னராக இருக்க முடியாது, எக்ஸப்ட் அந்த சீசன் 3 தவிர. ஏன்னா சீசன் 3ல் பாய்ஸ் கேங் வந்து குரூப்பாக இருந்தாலுமே அதில் டைட்டில் வின்னர் ஆனார். ஆப்வியஸாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அதில் டைட்டில் வின்னர் வந்து தர்ஷன் தான் ஆக்சுவலாக ஆக வேண்டியது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவர் எவிக்ட் ஆனதுனால முகைன் வந்து ஆனார். ஆனால் மற்றபடி மற்ற எல்லா சீசன்லையும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஆடுறவங்களுக்கு தாங்க ஒரு ஸ்கோப் இருக்கும். அதாவது எவன் ஒருத்தன் போல்டாக கருத்து எடுத்து வைக்கிறானோ அவனை தான் எல்லாம் மக்கள் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஓகே அவன் கரெக்டாக பண்ணுறான்ப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ பார்க்கலாம். அதுக்கடுத்து எஃப்ஜே ஃப்ரெண்ட் வந்து அவர் அட்வைஸ் பண்ணுறாரு, நல்லா வைப் பண்ணு மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆல்ரெடி உங்கள் மச்சான் நல்லா வைப் தான் பண்ணிட்டு இருக்காரு, கொஞ்சம் நஞ்சம் வைப்பாக பண்ணிட்டு இருக்காரு.
பண்ணியிருக்காரு. நல்லா இன்னும் சொல்லுங்க, இன்னும் நல்லா லவ் பண்ணு மச்சான் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் சொல்லணும், வைப் பண்ண சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு இது பார்த்தீங்கன்னா வைப்புன்றது லவ்னு நினச்சிட்டு போகிறார். அவர் வைப்புன்னு சொல்லிட்டு லவ்னு ஓடிட்டு இருக்காரு. பார்க்கலாம் அவங்க மச்சான் என்ன அப்படி வைப் பண்ணுறாரு, என்ன லவ் பண்ணுறாரு. அதுக்கடுத்து கமுருதீன் மச்சான் நீ இண்டிவிஜுவலாக ஆடு மச்சான் அவன் ஃப்ரெண்டு சொன்னாப்புல. உண்மையிலே சொல்கிறேன் அந்த அட்வைஸை கமுருதீன் கேட்டு தொலையா நீனு, உனக்கு வந்து என்ன சொல்கிறதே தெரில, ஒரு சப்போர்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும், ஒரு ஸ்டெப்னி மாதிரி ஒருத்தன் கூட வச்சுக்கிட்டே சுற்றணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாப்புல. கமுருதீனுக்குலாம் உண்மையிலே சொல்கிறேன் கேரக்டர் வைஸ் இன்னசென்ட் கேரக்டர் இருக்குங்க. ஸோ சூப்பராக பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் கூட ஈஸியாக கனெக்ட் ஆகலாம், அந்த ஒரு இது பவர் இருக்குது. ஆனால் இது என்ன பண்ணுறாப்புல, இண்டிவிஜுவலாக ஆட மாட்டேன், எனக்கு வந்து பார்வும் வேணும் அரோராவும் வேணும். அதாவது மற்றவங்க பரவாயில்ல ஏதாவது ஒரு சப்போர்ட் தேடுறாங்க, இந்த கமுருதீன் பைபிள் இருக்கு 2 சப்போர்ட் வேணும், இந்த பக்கம் பார்வும் வேணும், இந்த பக்கம் அரோராவும் வேணும். ஸோ 2 பேரும் சப்போர்ட் வச்சுக்கிட்டு நீ ஒரு கேம் ஆடணும்னு நினைச்சா, அதாவது கமுருதீனோட டியூட்டி வந்து ஓவர் டியூட்டியாக தான் போகும், கேமில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாரு. இங்கே வந்து பார்வை சமாதானப்படுறது, அங்கே போய் அரோராவை சமாதானம். நேற்று நைட்லேருந்து இதே இதுதான் ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கேம் எதுக்காக வந்தோன்றதை மறந்துட்டு இந்த எப்படி சொல்றது பெண் மோடுக்கு போயிடறானுங்க. இந்த எஃப்ஜே ஆகட்டும் கமுருதீன் ஆகட்டும் அப்படியே பார்த்தீங்கன்னா கேம் மோட மறந்துட்டு பெண் மோடுக்கு போயிடறானுங்க. ஸோ பொண்ணுன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக அப்படி தாங்க சொல்ல தோணுது. இது வந்து சொல்றதுக்கு கன்றாவியாக தான் இருக்கும், இருந்தாலும் அப்படி தானே பண்ணுறானுங்க. யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கமுருதீனுக்கு. ஸோ சூப்பராக பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நீ இவ்வளோ பண்ணி வீட்டுக்குள்ளே வச்சிருக்காங்கன்னா மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆயிருக்கு, ஓகே ஓரளவுக்கு உன்னை பிடிக்குது அப்படின்ற பட்சத்தில் இருக்கும்போது நீ அதை யூஸ் பண்ணிக்கணும்ல, அதையும் நீ யூஸ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு வந்து கிளியராக அட்வைஸ் பண்ணியிருக்காரு இண்டிவிஜுவல் ஆடுன்னு. இதுக்கப்புறமும் இண்டிவிஜுவல் ஆடுறது என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி கமுருதீன் சொன்னார்னா கமுருதீன் வீட்டுக்கு போகிறதே ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே கமுருதீன் பேரை கெடுத்து தான் போவார். ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து லவ் பண்ணுறது வந்து எல்லாருக்கும் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகாது. இந்த கவினுக்கு மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான எண்டிங்லாம் கிடைக்காது. அதுக்கப்புறம் மோஸ்ட்லி எத்தனை பேர் பல்பு வாங்கிட்டு அடி வாங்கிட்டு போனாங்க அப்படின்றத நம்மளும் பார்த்தோம். அப்புறம் அந்த பாவனி அவங்களாம் லவ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வெளியே வந்து கப்பல் ஆனாங்க, அதெல்லாம் ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அந்த பாசிட்டிவ் உள்ள வந்து லவ் கண்டென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாசிட்டிவான மாறுறதுலாம் ரொம்ப ரேரு. எனக்கு தெரிஞ்சு கமுருதீன் வசமாக வாங்கிட்டு தான் போவார். இதுலேருந்து திருந்தி நான் அரோராவும் வேணாம் பார்வதியும் வேணாம், கமுருதீன் எனக்கு நான் போதும் அப்படின்ற மாதிரி என்னைக்கு நிற்கிறா போலியோ அன்றைக்கி தான் தெளிவார் அப்படின்ற மாதிரி தோணுது. எனிவேஸ் ஃபைனலாக அந்த ஆரி மேட்ருக்கு அவருக்கு வரும். ஸோ ஆரி வந்து பார்த்தீங்கன்னா பிரஜனுக்கு அட்வைஸ் பண்ணுறதை பார்க்கும்போது கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டு போங்க ஆரி ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா நீங்கள் கொஞ்சமாவது அவருக்கு எடுத்து சொல்லுங்கள், வாயை விடாத, குறிப்பாக விஜய் சேதுபதி எடுத்து பேசாத, என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அங்கே வந்து ஒரு ஹோஸ்ட்டு கொஞ்சம் மரியாதை கொடு அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். ஏன்னா இதுக்கப்புறமா சொல்லி புரிய வச்சாதான் புரிஞ்சுப்பாரா என்ன, அப்பயும் புரிஞ்சுப்பாரா என்னன்னு தெரியல. அவருக்கு வந்து குறிப்பாக 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று பொண்டாட்டி கூட இருக்குது, யாராவது அசிங்கப்படுத்தினா பொண்டாட்டி பார்க்குதே அப்படின்ற மாதிரி ஒரு வெறி வரும்ல, அந்த வெறி வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதேமாதிரி பொண்டாட்டி அசிங்கப்படுத்தினாலும் என்னடா நம்ம பொண்டாட்டியை கலாய்க்கிறானுங்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரி போயிடுறாப்புல. ஸோ அங்கே இண்டிவிஜுவல் கேம் பிளே ஆடுறதுன்றது பிரஜனுக்கு சாதாரண விஷயம்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு முடியாது. ஏன்னா பொண்டாட்டியை கூட வச்சுட்டுலாம் இண்டிவிஜுவல் கேம் ஆடுறதுன்றது பாசிபிளே இல்லை. அதுவும் 19 வருஷம் ஒன்றா வாழ்ந்துருக்காங்க அப்படின்னும் போது வாய்ப்பே இல்லைங்க. அவங்களுக்குள்ள சம அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, பிரஜனுக்கும் சாண்ட்ராக்கும் நடுவில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஆனால் அவங்க 2 பேருக்குமே இருக்க பிரச்சனை, பிரஜனுக்கும் சாண்ட்ராக்கும் கிட்டத்தட்ட ஒரே பிரச்சனை தான், வாய் விடுறது, இஷ்டத்துக்குன்னு வாய் விடுறது, கோவப்பட்டா இஷ்டத்துக்குன்னு வாய் விடுறது, வார்த்தையை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து சமாளிக்கிறாங்க. ஸோ இதில் தான் அவங்க மாட்டின்னு முடிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கேமை ஃபோக்கஸ் பண்ணணும், கேமை ஃபோக்கஸ் பண்ணி அந்த கேமில் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம்னு யோசிக்கலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஆடாமல் இருக்கிறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணணும்னு யோசிக்கிறாங்க, அதனால தான் உருப்படாமல் போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. ஓவராலாக இந்த அட்வைஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நிறைய பேர் வந்து சேஞ்ச் ஆகும், கேம் பிளே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது, வீடியோ முடிஞ்சோன்னு எல்லாம் மறந்துடுவானுங்க அப்படின்னு தோணுதா? உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நிறைய பேருக்கான வீடியோ வரும், ஸோ வந்தோன்னு நான் அதை அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.